அனைவருக்கும் வணக்கம். கோல்டன் மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கோல்டன் மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कचरा कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का शीर्षक है रहीम सुधा. इसके अंतर्गत आज महाकवि रहीम के कुछ लोगों के बारे में जानकारी प्राप्त करने वाले हैं. आज रहीम सुधा में रहीम कहते हैं, रहीमन व्याधि है, रहीमन व्याधि है, सकहू तो जाहू बचाए, सकहू तो जाहू बचाए. रहीमन व्याधि है, सकहू तो बचाए, सकहू तो जाहू बचाए. पाइन बेरी परत है, पाइन बेरी परत है, डोल बजाई बजाई, डोल बजाई बजाई. திருமணத்தின் பொழுது மேளம் தட்டுகிறார்கள், இசை முழங்குகிறார்கள், வேதம் முழங்கப்படுகிறது, வேத மந்திரங்கள் முழங்கப்படுகின்றன, முரசு ஒலிக்கப்படுகிறது, மத்தளம் மேளம் தட்டப்படுகிறது, நாதஸ்வரம் ஊதப்படுகிறது. இப்படியெல்லாம் செய்து திருமணத்தை நடத்துகிறார்கள். ஆனால் அந்த திருமணம் என்பது நமக்கு, அதாவது மனிதர்களுக்கு ஒரு விலங்கை போடுகின்றார், கால் விலங்குகின்றார். தமிழே சொல்லுவாங்க, ஒரு கால் கட்டுப்பட்ட சரியாக போடுவாங்க. தமிழே கூட தமிழில் ஒரு சொல்லடை உண்டு, ஒரு கால் கட்டு போட்டு விட்டால் சரியாக போயிடும். तो यहाँ पर रहीम कहते हैं, पावों पर बैरी पड़ी है, கால்களிலே விலங்கு கிடக்கிறது. பாவோं पर பேரி படத்து है, பேரி என்றால் பேடி, அதாவது விலங்கு. நம்முடைய கால்களிலே விலங்கு மாட்டுவதை போல் ஆகும். ஆகவே இவர்கள் மேளம் தட்டி நான் சுரம் இசைத்து எல்லாமே செய்து எங்களை காதிலே விலங்கை கட்டி போடுகிறார்கள். அதுதான் திருமணம் என்கிறார். ஆக வியாக் மனம் என்பது, திருமணம் என்பது एक व्याधि है, ये शादी जो है ये प्रकार का रोग है சொல்றாரு. ये प्रकार का रोग है, ஒரு வகையான நோய் அது. சகோவத்தோ சகோ பச்சாய், முடிந்த வரைக்கும் அல்லது நீங்கள் தப்புவார்கள். सकहू हो तो जाई बचाए, अगर हो सके तो उससे बच जाइए, முடிந்தால் அதிலிருந்து விலகி விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அப்படி மனம் செய்து கொண்டால் உங்கள் கால்களிலே விலங்கு மாட்டப்படும். மேளம் கொட்டி இசை முழங்கி எல்லோரும் வாழ்த்து சொல்லி வாழ்த்தி உங்கள் கால்களிலே விலங்கை போடுவார்கள். அதனால தான் தமிழிலே அதை கால் கட்டு என்பார்கள். ஆக அந்த கால் கட்டு என்பது கால் கட்டு அல்ல, கால் விலங்கு என்று சொல்வார். ஒரு நண்பர் எனக்கு தகவல் செய்தி அனுப்பியிருந்தார். அதிலே அவர் விளக்கம் சொன்னார். ஒய்ஃப் என்பதற்கு ஆங்கிலத்திலே WIFE போடுறோம் இல்லையா, அதுக்கு Y ஃபார் ஒரிஸ் என்கிறார், I ஃபார் இன்வைட்ஸ், F ஃபார் ஃபார் அவர், ஈக்கு எவர், ஃபார் எவர், ஒரிஸ் இன்வைஸ் ஃபார் எவர். இதுதான் ஒய்ஃப் என்கிறார். இப்படி பலவிதமாக மக்கள் திருமணம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை யார் தடுக்க முடிகிறது? யாராலும் தடுக்க முடிவதில்லை. அது நடந்தால் தெரிகிறது. ஆகவே ரஹீமுடைய கருத்துப்படி மனம் என்பது வியாதியைப் போல, முடிந்தால் நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்ளுங்கள், எஸ்கேப் ஆகிடுங்க.
இல்லாவிட்டால் அது நம்முடைய கால்களிலே விலங்கு போட்டதை போல, நம்முடைய கால்களிலே விலங்கு போட்டதை போல டோல் பஜாயி பஜாயி முரசு ஒட்டி கொட்டி மேடம் தட்டி தட்டி நம்மை சிக்க வைக்கிறார்கள். நம்மை நம் காலிலே விலங்கி போடுகிறார்கள், கால் கட்டு போடுகிறார்கள். அடுத்ததாக देनदार को वो और है, देनदार को वो और है जो बेचता ऋण दिन ऋण, देनदार को वो और है जो बेचता दिन ऋण, बरम हम पर पड़े, बरम हम पर करे, बरम हम पर करे தாகி நீச்சே நைன், தாகி நீச்சே நைன். ரஹீம் அவர்கள் மிகப்பெரிய வள்ளல் ஆவார். அவர் ஆண்டுக்கு ஒரு முறை தான் சம்பாதித்த பணத்திலே ஆண்டு இறுதியிலே செலவு பண்ணிய பணம் போக மீதமுள்ள பணத்தை எல்லோருக்கும் தானமாக கொடுத்துருவார். எல்லோருக்கும் தானமாக கொடுக்கின்ற பழக்கம் வைத்திருந்தார். ஆகவே அந்த ஊர் மக்கள்லாம் அவரை இந்த காலத்தினுடைய கரிகால கர்ணன் என்பார்கள். ஆகவே அவர்கள் அவரை பார்த்து கர்ணன் சொல்வார்கள், கரிகால கர்ணன் என்பார்கள். அப்போது அவர் கர்ணன் என்று சொல்லும்போது என்னை ஏன் என்று சொல்கிறீர்கள் என்றால், கொடுப்பவன் நான் அல்ல, கொடுப்பவன் வேற யாரோ. அவன் யார்? அவன் தான் கடவுள், இறைவன் தான் கொடுக்கின்றான். देनदार को और है, देने वाला कोई दूसरा है, लेकिन जो बेचता दिन रैन, जो बेचता दिन रैन, जो दिन को बेचता है और रात को बेचता है, यवन இரவையும் பகலையும் உண்டாக்கினானோ, எவன் இரவையும் பகலையும் அனுப்புகிறானோ. ரைன் என்றால் இருட்டு, இரவு. தின் என்ற பகல், பகலையும் இரவையும் எவன் அனுப்புகிறானோ அவன்தான் கொடுப்பவன், அவன்தான் கொடையாடி சொல்வார்கள். இப்பொழுது ஆண்டவன் சொல்வார்கள். யாருன்னா நாட்டை ஆண்டவன் சொல்வார்கள். அதுபோல் அப்படி இல்லை, நாட்டை ஆண்டவன் இல்லை, நாட்டை ஆண்டவன் ஆண்டவன் அல்ல. அதுபோல இங்கே கொடுப்பவனெல்லாம் கர்ணன் அல்ல, நான் கர்ணனும் அல்ல. என்னை பார்த்து பிரமையாக लोग ब्रह्मम हम पर करे, लोग ब्रह्म परम हम पे करे, परम என்றால் பிரம்ம, பிரம்ம हम पर करे, दर याते नीचे नहीं. நான் என்னுடைய தலையை தாழ்த்தி கொள்கின்றேன். அதாவது எனக்கு வெட்கமாக இருக்கிறது, அதை கேட்கின்ற பொழுது எனக்கு வெட்கமாக இருக்கிறது, நான் என்னுடைய தலையை புரிந்து கொள்கிறேன். வெட்கப்பட்டு எனக்கு அது வெட்கமாக இருக்கிறது, எனக்கு அது அப்மான் ஹே, அவமானமாக இருக்கிறது. ஆகவே என்னை யாரும் கர்ணா என்று அழைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் ரஹீம். இங்கேயும் அதையே அவர் சொல்கிறார். देनदार को वो और है, கொடுப்பவன் வேறு யாரோ. ஜோ பேஜத்த தின் ரெயின், எவன் பகலையும் இரவையும் அனுப்புகிறானோ அவன்தான் கொடுக்கிறவன், நான் அல்ல. கொடுப்பவன் அவன்தான், அவன்தான் கண்ணன். லோகு பிரம் அம்பர் கரே, என் மீது எல்லாரும் எல்லாம் பிரமை காட்டுறாங்க. என்னை பிரமையாக எடுத்துக்கொண்டு என்னை பார்த்து எல்லோரும் நீ கர்ணா கர்ணா என்கிறார்கள். அதை கேட்கின்ற பொழுது எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனக்கு அவமானமாக இருக்கிறது. தயவுசெய்து யாருமே என்னை கர்ணா என்று அழைக்க வேண்டாம் என்கிறார் ரஹீம் அவர்கள். देनदार को और है जो बेचता दिन रौन, दिन रैन, रैन ना रात இரவு. लोग ब्रह्म அப்பே करे, दरे யாத்தே நீச்சே நைன். நான் அவமானத்தால் வெட்கத்தால் தலையை தாழ்த்தி கொண்டேன். ஏனென்றால் நான் கண்ணன் அல்ல, இறைவன் தான் கண்ணன். ஒரு பாடல் உண்டு, இறைவனிடம் கையேற்றுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடவில்லை என்று ஒரு பாட்டு வரும். அப்படி கொடுப்பவன் அவன்தான், கொடுப்பவன் அவன்தான், நான் அல்ல என்று
என்னை பார்த்து நீங்கள் கர்ணா என்று அழைக்க வேண்டாம் என்று பணிவோடு சொல்கிறார் கவிஞர் ரஹீம் அவர்கள். அடுத்ததாக ரஹீமன் ये तन सूप है, रहीमन ये तन सूप है, लीजे जगत पचोर, लीजे जगत पचोर, लीजे जगत पचोर. இந்த உடம்பு இருக்கிறது அது சூப்பு முரம் போன்றது. அம்மா வந்து வீட்டிலே முரத்தால் தானியங்களை அப்படியே புடைப்பாள், அப்படி புடைப்பாங்க. அம்மாவோ பாட்டியோ புடைப்பாங்க. புடைக்கின்ற பொழுது வேஸ்ட்டுலாம் வெளியே போயிடும், லேசானதான் வெளியே போயிடும். உண்மையான தானிய மணி மட்டும் உள்ளே தங்கி விடும். அதுபோல் மக்களே, நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் புடைத்து பாருங்கள். ஜெகத்து பச்சோர், பச்சோர்னா புடைக்கிறது. உலகத்தை நீங்கள் புடையுங்கள் முரத்தாலே, இந்த உடம்பு என்ற முரத்தாலே நீங்கள் இந்த உலகத்தை புடைத்து எடுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் எது அல்கன்கோ உடியானதே, லேசானது தானாக பறந்து கொள்ளும். ராமொழி சொல்வார்கள், காற்றுள்ள போதே தூட்டிக் கொள்வார்கள். வயல்வெளிகளிலே நெல்லை அறுத்து வந்து தூட்டுவார்கள். நீ பார்த்துக்கலாம், காற்றோடு திசையை பார்த்து குடிப்பார்கள். அப்பொழுது இந்த பதவெல்லாம் போயிடும், நெல் மணி மட்டும் நின்றுவிடும். அதுபோல் உடைக்கின்ற பொழுது லேசான அல்கன்கோ, லேசான பதர் மட்டும் காற்றிலே பறந்து போடும். ஒடி ஜானதே, பறக்க விட்டு அப்புறம் என்ன பண்ண கரீர் ராக்கி பட்டோர், இது மணியோ அதை சேமித்து வச்சுக்கொள். பட்டோர்னா சேமித்து வச்சாக்க ரக்கோ, பட்டோர்னா கரெக்ட் பண்ணிக்கோ, கரெக்ட் பண்ணி வச்சுக்கோ. கருயே ராக்கி பட்டோர், எது வந்து நமக்கு தானிய மணிகளோ தேவையானதோ அவற்றை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமானது பதரும் நெல் மணியும் இரண்டும் கலந்தது. அதை நீங்கள் உங்கள் உடம்பு ஆகிய மரத்தாலே நீங்கள் புடைக்க வேண்டும். அப்படி புடைக்கின்ற பொழுது நல்லவற்றை வைத்துக் கொள்ளுங்கள், கெட்டது தானாக பறந்து கொள்ளும். நீங்கள் நல்லவற்றை எடுக்கின்ற பொழுது கெட்டது லேசானது தானாக ஒடிஜானதே, தானே பறந்து கொள்ளும். ஆகவே நீங்கள் அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உடம்பாகிய முறத்தாலே நீங்கள் இந்த உலகத்தை புடைக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். புடைக்கின்ற பொழுது நல்லவைகள் நின்றுவிடும், நம்முடைய அல்லவைகள் விலகிவிடும் என்கிறார் ரஹீம் அவர்கள். அதுதான் உதாரணம். அல்கன்கோ ஒடிஜானிலே கரியேர் ராக்கி பட்டோர், லேசானதை வந்து பறக்க விட்டுருங்க, ஆனால் மணியை மட்டும் சேகரித்து உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இது உங்களுக்கு சிறந்த நன்மையை தரும் என்கிறார் ரஹீம் அவர்கள். ரஹீமன் ये तन सूप, तन என்றால் சரி உடல். ये तन सूप है, இந்த உலகமானது முரமாகும். அப்புறம் கருயே தீஜியே ஜெகத் பச்சோர், உலகத்தை நீங்கள் இதனால சலித்தெடுங்கள், புடைத்தெடுங்கள், புடையுங்கள். அல்கன்கோ ஒடி ஜானதே, லேசானது, அதாவது அல்லவை கெட்டதெல்லாம் வந்து அகன்று விடும், பறந்துவிடும். ஒடி ஜானதே, பறந்துவிடும். கருயே ராக்கி பட்டோர், இது நல்ல நல்ல மண்புத்துக்களோ நல்ல மணிகளோ தானிய மணிகளோ அவை நிற்கும். அதை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பீஜியே ராக்கி பட்டோ, பட்டோர்கர் ரக்கியே, அதை பொறுக்கி சேமித்து எடுத்து கலெக்ட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ராக்கி என்று வைத்துக் கொள்ளுங்கள். பட்டோர்னா டு கலெக்ட், கலெக்ட் பண்ணி அதை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது நல்லவற்றை வைத்துக் கொண்டு இதால் அல்லவை தானாக போயிடும். ஆக இந்த உடம்பை நீங்கள் என்னவா வச்சுக்கணும், முரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக முரம் எப்படி நல்லவற்றை வைத்துக்கொண்டு நல்லவற்றை வெளியே தடுக்கிறதோ அதுபோல் நாமும் இந்த உலகத்தை புடைத்து பார்க்க வேண்டும், பரிசோதித்து பார்க்கணும். பரிசோதித்து பார்த்து நல்லவற்றை வைத்துக் கொண்டு இருந்தால் கிட்டவை தானாக போயிடும், பறந்து தானாக போயிடும். ஏண்டா நெருப்புக்கு பக்கத்திலே எந்த ஒரு பொருளும் வராது, ஏன்னா கறி போடும். அது போல தான் இங்கே காற்றிலே இந்த பதம் என்னவாயிடும், பறந்து போடும். ஆகவே நீங்கள் இந்த உலகத்தை இந்த உடம்பை முரமாக்கி இந்த உலகத்தை நீங்கள் சோதியுங்கள், பரிசோதியுங்கள், புடைத்து விடுங்கள். அல்லவை பறந்துவிடும், நல்லவை நின்றுவிடும். அதை நீங்கள்
சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் ரஹீம் அவர்கள். அடுத்ததாக टूटे सुजन मनाइए, टूटे सुजन मनाइए जो टूटे सौ बार, टूटे सुजन मनाइए जो टूटे सौ बार, ரஹீமன் பிரி பிரி போத்தியே டூட்டே முக்தாஹார். நம்முடைய கழுத்திலே முத்து மாலை இருக்கிறது. முக்தாஹார் என்றால் முத்து மாலை, முக்தாஹார் முத்து, ஆறுனா மாலை, முத்து மாலை இருக்கிறது. நாம் அழகாக கழுத்திலே போட்டுக் கொடுக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் போட்டுக் கொடுக்கிறார்கள். ஏதோ காரணத்தாலே அந்த முத்து மாலை அறுந்து முத்துக்கள் சிதறி போகின்றன. சிதறி போகின்ற பொழுது அந்த முத்துக்களை நாம் அப்படி விட்டுருவோமா? என்ன பண்ணுவோம்? அதை பொறுக்கி எடுத்து மீண்டும் அதை நூலிலோ அல்லது இதோ கூர்த்துக்கொள்ளும் அல்லவா, அதை மீண்டும் கோர்ப்போம் அல்லவா? அதுபோல நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய நண்பர்கள் முத்துக்களை போன்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த முத்துக்கள் சிதறிவிட்டால், அதாவது நட்பு பிரிந்து விட்டால், அது உறவுகள் பிரிந்து விட்டால் அதை மீண்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். டூட்டே சுஜன் மனாயே, சுஜன் ஸ்வஜன் சொந்தக்காரர்கள், உறவுகள், அருந்து போகிற உறவுகளை மீண்டும் கொண்டாடுங்கள். மனாயே கொண்டாடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். டூட்டே சுஜன் மனாயே, இங்கே மனாயே கொண்டாடுங்கள்ல, கொண்டாடுங்கள். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று சொல்வார்கள், பாடுவார் கவிஞர். ஐக்கியமாகிவிடும் இது உண்மை ஜகத்திலே என்று பாடுவார். ஆக கொண்டாடுங்கள், உங்கள் உறவுகளை கொண்டாடுங்கள். 4 பேருக்கு நன்றி என்று பாடுவார் கவிஞர். ஆளில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து துயர்த்திருக்கும் 4 பேருக்கு நன்றி என்று பாடுவார். அதுபோல நமக்கு 4 பேர் வேண்டும் என்ற எண்ணத்தை மையமாக கொண்டு டூட்டே சுஜன் மனாயே, உறவுகள் அறந்து போகலாம். டூட்டே சுஜன் மேன்மக்கள், நம்முடைய சொந்தக்கார உறவுகள், நண்பர்கள், அவள் உடைந்து போகலாம், அறந்து போகலாம். அவளை மீண்டும் கொண்டாடுங்கள். அவளை நிரந்தரமாக அவளை விட்டு பிரிய வேண்டாம். ஜோ டூட்டே சௌபார், சௌபார் டூட்டே, 100 முறை உடைந்தாலும் பரவாயில்லை. 100 முறை உடைந்தாலும் சொந்தங்களை மீண்டும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். टूटे 100 बार, 100 बार 100 मुறை. 100 बार टूटे, टूटे सुजन मनाइए जो टूटे 100 बार. जो हमारे रिश्तेदार हैं, हमसे छूट गए हैं, उनको आप मनाइए. 100 बार चाहे टूटे, फिर भी 100 बार आप उनको मनाइए, उनको अपने साथ रख लीजिए. क्योंकि रईवन पेरी पेरी पोइए. मैं कहता हूँ टूटे मुक्ता हार, मुक्ता हार, मोती की माला टूट गई, उसको हम वैसे के वैसे नहीं छोड़ेंगे. उसको हम पुनः उठा करके जमा करके गूंद लेंगे, गूंद करके आगे हम पहन लेंगे. மீண்டும் அணிந்து கொள்வோம். அதை பொறுக்கி எடுத்து மீண்டும் கோர்த்து அணுமளவு. அதுபோல நம் உறவுகள் 100 முறை அருந்தாலும் அவற்றை நீங்கள் அப்படியே விட்டு விடாதீர்கள். நீங்கள் அவர்களை கொண்டாடுங்கள், அவர்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அவளை நம்மோடு சேர்த்து அணிந்து கொள்ளுங்கள். அவர்களை அப்படியே நீங்கள் விடாதீர்கள் என்கிறார் இங்கே ரஹீமன். टूटे सुजन मनाइए जो टूटे 100 बार, रहीमन पिरी पिरी पोइए टूटे मुक्ता हार. यहाँ पर एक का कथन है, जो हमारे रिश्तेदार हैं, किसी कारणवश कि हमसे बिछुड़ गए हों, अलग हो गए हों, उनके आप पुनः अपने साथ मिला लीजिए. चाहे वे किसी कारण से हमसे बिछुड़ गए हों या अलग हो गए हों, किसी कारणवश, कोई कारण हो सकता है, तो हमसे चाहे अलग हो गए हों, उन्हें वैसे के वैसे मत छोड़िए. उनको बुला करके या आप उनके पास जा करके उनसे उनको मिला दीजिए, अपने साथ समा लीजिए. इस प्रकार हम मोती की माला के टूटने पर पुनः उस मोती को बटोर लेते हैं, जमा कर लेते हैं, उसके गूंथ लेते हैं और पुनः पहन लेते हैं. उसी प्रकार हमें हमारे अपने रिश्तेदारों को पुनः अपने साथ रख लेना चाहिए. यही हमारा धर्म है, ये रहीम का संदेश है. आशा है कि हम इसका
पालन करेंगे। पहला दोहा है, क्या है? रहीम रहीमन व्याधि है, व्याधि है, सकू हो तो सबो बचाए। ये विवाह जो होता है, शादी जो होती है, कोई प्रकार का रोग है, अगर हो सके तो उससे बच जाइए, शादी मत कीजिए। और क्योंकि पावन पेरी परत है, उससे कारण हमारे पैरों में बेड़ियाँ पड़ती हैं, जंजीरें पड़ती, जैसे कि कैदी है, हमारे पैरों में बेड़ियाँ पड़ती हैं, जंजीरें पड़ती हैं। और वो क्या करते हैं? ढोल बजाते बजाते, नासुरम बजाते बजाते हमारी शादी होती है, वेद मंत्र को उच्चारण करते करते हमारी शादी होती है। ये शादी नहीं है, हमारे लिए बेड़ियाँ हैं। वरीज इन्वेस्ट फॉर एवर, ये हमारे लिए बेड़ियाँ हैं। इसलिए हो सके तो, अगर हो सके तो, इफ मुडिंदाल पवरंगल, हो सके तो ब्याह से मुक्त हो जाइए, ब्रह्मचर्य का पालन कीजिए। दूसरा है, देनदार को वो और है, कर्ण कहते रहीम को। वहाँ के लोग रहीम को कर्ण कहते थे, क्योंकि रहीम साल में एक बार अपना सारा बचा हुआ धन गरीबों में बांट देते थे, इसलिए लोग उन्हें कर्ण कहते थे। इसलिए मुझे कर्ण कहते हैं ऐसा मत कहिए। देनदार को वो और है जो बेचता है दिन रहीम, देने वाला कोई और है। कौन है? भगवान है, जो वही रात और दिन को बेचता है। रात और दिन को बेचने वाला भगवान है। இரவையும் பகலையும் படைப்பவன் இறைவன் தான், जो वही देनदार है, वही कर्ण है, मैं नहीं हूँ। इसलिए देने वाला भगवान ही कर्ण है, उसको मानिए, उसकी पूजा कीजिए। लेकिन लोग ब्रह्म से हम पर करते हैं। ब्रह्म का मतलब है जो नहीं है, जो सही नहीं है, उसको गलत मानना, वही ब्रह्म है। सड़क पे कोई रस्सी पड़ी हुई है, हम जाते हैं तो समझ लेते हैं कि ये रस्सी नहीं है, ये सांप है, तो उस पद से हट जाते हैं। ये नहीं है, ये तो ब्रह्म है। लेकिन मुझे ब्रह्म, मैं तो आदमी हूँ, साधारण आदमी हूँ, मुझे लोग कर्ण कहते हैं। क्यों कहते हैं? किस लिए कहते हैं? ब्रह्म से करते हैं। ऐसा जो कहते हैं तो उसे सुन करके या तो निषेध नहीं, मैं अपने शरीर को, अपने आँखों को, अपने सिर को नीचा कर लेता हूँ, क्योंकि मुझे शर्म आती है, लज्जा महसूस करता हूँ मैं। इसलिए मैं अपने सिर को नीचे झुका देता हूँ। किसके कारण? शर्म के कारण, लज्जा के कारण। इसीलिए प्लीज़ आप हमको, मुझे यानी रहीम को कर्ण मत करिए। कितना बढ़िया, कितना बड़ा वो दिल है उनका, कितना बड़ा दिल है उनका। आजकल जो ऐसा होता है, कोई मंदिर बनाता है तो मंदिर बनाने में करोड़ों रुपये खर्च होते हैं, लेकिन उस मंदिर को बनाने वाले का नाम कहीं नहीं रहता। उस मंदिर में एक आदमी एक फोटो लगा करके रखता है, या एक आईना लगा करके रखता है 100 रुपये का, उसमें अपना पूरा परिवार देता है। देनदार उभयम सो अपना नाम, अपने पत्नी का नाम, बेटों का नाम और दूसरा शहर का नाम लिखता है। 100 रुपये के आईने के लिए, 100 रुपये के तस्वीर के फोटो के लिए लोग अपना नाम लिख लेते हैं, विज्ञापन कर लेते हैं। ऐसे ज़माने में वो मंदिर को बनाने वाला जो है, उसमें उसका नाम नहीं होता। इस प्रकार ये करना, ये करना, हमारा करना रहीम जो है, कितने बड़े दानी हैं। वे कहते हैं मुझे दानी मत करिए, क्योंकि देने वाला भगवान है, वही रात को और दिन को बेचता है। इसलिए मुझे कर्ण मत करिए। इतना बड़ा शर्मशील, कितनी बड़ी शर्मशीलता है, कितनी बड़ी नम्रता है, कितना बड़ा विनय है। ये क्या है? सीमा के बाहर है। और उसके बाद रहीमन, ये तन सुख है, लीजिए जगत पचोर। रहीम कहते हैं ये शरीर जो है
सूप के समान होता है। इसमें से जगत को पचो लीजिए, जगत को जान कर लीजिए, साफ कर लीजिए। अगर आप साफ कर लेंगे तो हलकन जो है, बुराई जो है वो उड़ जाएगी और भलाई जो है हमारे साथ रह जाएगी। इस प्रकार अनाज साफ पचोते समय अनाज का दान रहता है और हलकन बेकार चीज रद्दी चीज जो है वो उड़ के चला जाएगा। उसी प्रकार ये शरीर को हम सूप मान करके इसकी जांच करेंगे, पचोड़ करेंगे तो अच्छाई रह जाएगी, बुराई करी जाएगी। इसलिए हमें सूप का उदाहरण अपने मन में रखना चाहिए। ये तन, ये शरीर जो है, शरीर को सूप के समान रहना चाहिए। मतलब अच्छाई को रख लें, बुराई को फेंक दें, उड़ जाने दें। तो चौथा है, टूटे सुजन मनाइए जो टूटे सौ बार। हमारे रिश्तेदार हैं या दोस्त हैं, दिली दोस्त हैं, किसी कारणवश हमें से बहस पड़ जाती है, कोई मतभेद हो जाता है, उसी मतभेद को जारी मत रखिए, उसको मत छोड़िए। किसी कारण में हमसे टूट गए हैं, हमसे बिछुड़ गए हैं, तो वैसे के वैसे मत छोड़िए, उनको अपने पास बुला लीजिए, उसको मनाइए और अपने साथ रख लीजिए। क्योंकि हमारे लिए, हमारे सुख दुख में भागीदार हमारे रिश्ता ही होता है, रिश्तेदार ही हमारे सुख दुख के भागीदार है। इसलिए उसको मत छोड़िए। जैसे कि हमारे गले में मोती की माला है, वो माला इसी कारण टूट जाती है, तो हम क्या करते हैं, उसको पुनः उन मोतियों को बटोर करके रख लेते हैं, उसको जमा करके गूंद करके गले में पहन लेते हैं। उसी प्रकार हमारे रिश्ते जो है, मित्र जो हैं, किसी कारण हमसे बिछड़ जाए तो उनको फिर आप मनाइए, समझाइए और आप भी मान जाइए, उनको भी मान दीजिए। इस प्रकार दोनों आपस में बात करके, समझौता करके, संधि करके पुनः जुड़ जाइए, मिल जाइए। यही हमारे लिए भलाई देने वाली बात होती है। इस प्रकार टूटे हुए मुक्ताहार को पुनः हम उठा करके गूंथ लेते हैं और पहन लेते हैं। इसी प्रकार बिछड़े हुए स्वजनों को, बंधुओं को, बांधवों को, रिश्ते को या मित्रों को पुनः आप बुला लीजिए और उनसे मिल जाइए। यही सज्जनता का लक्ष्य है, सज्जनता का लक्षण है। इसलिए इस पर इन चारों लोगों का जो संदेश है वो हमारे लिए लाभदायक है, उपकारी है। इसका हम अपने जीवन में पालन करें और अपने जीवन को सुखी बना लें। यही 600 साल पहले, 700 साल पहले जो रहीम रहते थे, उनका संदेश है। आज के लिए भी वो लागू होता है। तो महानों का संदेश सर्वथा स्थायी होता है, परमानेंट होता है, वो कभी मिटता नहीं, हटता नहीं, हमारे साथ ही आगे आता है। इसलिए ये सब हमारे साथ ही हैं। इन लोगों को आप दिल में बसा लीजिए और दूसरों को भी सुनाइए। इस प्रकार जो अच्छी अच्छी बातें हैं उनको हम इस प्रकार इस वीडियो के द्वारा आपको समझा रहे हैं। आप इसको लाइक कीजिए, शेयर कीजिए, आप सब्सक्राइब कीजिए। जितना अधिक आप सब्सक्राइब करेंगे और शेयर करेंगे उतना अधिक हमें प्रोत्साहन मिलेगा, वो हमारे लिए प्रेरणादायक होगा। छोटा सा बटन दबाना, बस कोई बड़ा काम नहीं है, बटन दबाना है और देखना है, और इसके द्वारा आप हमको ये सेवा करने का मौका बराबर याद रखिए, ताकि हमें प्रेरणा मिल जाए, हमें एक कुतूहलता मिल जाए कि हमारे साथ हमारी बात को सुनने वाले भी देश में, समाज में हैं। ये जो संतोष हमें मिल जाएगी, यही संतोष हमें और भी ऐसे कार्य करने के लिए, कराने के लिए प्रेरणादायक रहेगा। इसलिए आपसे प्रार्थना है, सब्सक्राइब कीजिए, लाइक कीजिए,
जहाँ तक हो सके दोस्तों को शेयर कीजिए और ये कार्यक्रम जो सफलतापूर्वक बनाए रहे, कायम रहे, उसके लिए पिलर आप ही हैं। इसलिए आपसे प्रार्थना करता हूँ कि आप हमारे लिए सहयोग दीजिए, हमारे लिए प्रेरणात्मक क्रिया बन जाइए, प्रेरणा शक्ति बन जाइए। यही मेरी आपसे सविनय प्रार्थना है। इस प्रार्थना के साथ मैं आज का एपिसोड खत्म करना चाहता हूँ। कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका प्रिय सेवक और சுந்தரராஜன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்தித்திருப்பது தங்கள் ஊழியர் ஆர் சுந்தரராஜன், நண்பர் ஆர் சுந்தரராஜன். धन्यवाद, நன்றி. धन्यवाद, நன்றி. धन्यवाद, நன்றி. जय हिंद. राम ऑरेंज ले लेंगे, ऑरेंज ले